குருப்யோ நமஹ நமோ நமஹ. சந்தியாவந்தனம் கொஸ்டின் ஆன்சர் செஷன் 5வது. இதான் கன்க்ளூடிங். இதுவரை உள்ள கொஸ்டின் எல்லாம் இதோட கவர் பண்ணி வர்றேன். இனிமேல் அடிஷனல் கொஸ்டின் வந்துன்னா அது அப்புறம் பார்க்கலாம். இதோட வந்த கொஸ்டின் எல்லாத்தையும் இதோட முடிச்சுடுறேன். ஸோ இது கன்க்ளூடிங் செஷன், 5வது செஷன். ஸோ உங்களுடைய அப்ரிசியேஷன் எல்லாம் ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் அனுப்பியிருக்காள். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தோம்னா டாக்டர் விஜயராகவன் ஒருத்தர் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. நீங்கள் பண்ணுற ரொம்ப எல்லாருக்கும் உதவியாக இருக்குது. என் பேர குழந்தைகளுக்கெல்லாம் அனுப்பி கொடுப்பேன், அப்புறம் அவளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் அப்படிலாம் அனுப்பியிருக்கு, மெசேஜெல்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ சார் நன்றி, விஜயராகவன் சார் நன்றி. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது நம்மளுக்கு தெரிஞ்சது 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போது நிறைய ரிசர்ச் வந்துட்டுருக்கு, பிரெயின் ரிசர்ச் எல்லாம் வந்துட்டுருக்கு. இப்போ யோசிச்சு பாருங்கோ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வருது. ஒரு 2 வருஷம் 3 வருஷங்கிறதுக்கு அப்புறம் சந்தியானந்தத்தோட பயன்களை எல்லாம் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகராக இவ்வளோ யூஸாக இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறா வச்சுங்களேன். நீங்கள் சந்தியாதனம் படலைன்னா அந்த 3 வருஷம் போச்சு இல்லை, 3-5 வருஷமோ போச்சு இல்லை. சரி, 5 வருஷத்தில் அந்த ஒன்றும் ரிசர்ச் வரலைனாலும் நத்திங் வி ஆர் லூசிங். ஏன்னா நம்ம முன்னோர்கள் மேலே நம்பிக்கையை வச்சுட்டு இதை பண்ணிகிட்ருக்கோம் இல்லை. ஸோ சாப்பிட்றோம், டெய்லி வேறு வேலையெல்லாம் பண்ணுறோம். சந்தியாதனம் என்ன 10 நிமிஷம் 30 நிமிஷம் ஒரு நாளைக்கு நம்ம பண்ண முடியாதானே. ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிகிட்ருக்கோம். அனுப்புங்கோ. எல்லாம் தமிழில் தான் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக சந்தியாவந்தன மந்திரத்துக்கு எல்லா வேர்டுக்கும் அர்த்தத்தை கொடுத்து தனியாக ராம் இக்னைட்ஸில் சந்தியாவந்தனங்கிறதுல போஸ்டிங் பண்ணியிருக்கேன். இன்க்ளூடிங் உங்களுக்கு பிரம்மயஜ்யம் அதுவும் கொடுத்து பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது கொஸ்டின் ஆன்சர் மட்டும் ஆன்சர் பண்ணியிருக்கேன், ஸ்பெசிஃபிக்காக தான் பண்ணியிருக்கேன். சரியா, எல்லாம் தமிழில் பண்ணியிருக்கேன். இல்லை யாருக்காவது இங்கிலீஷில் வேணும் அப்படின்னா இங்கிலீஷில் கேளுங்க, நான் அனுப்பித்தரேன் உங்களுக்கு தனியாக. அப்படி நிறைய பேர் வேணும்னாலும் இங்கிலீஷில் போஸ்டிங் பண்ணனாலும் பண்ணலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இப்போ என்ன பார்க்கலான்னா, சாயம் சந்தியாவோட உபஸ்தான மந்திரம் எல்லாமே ப்ரேயர் தான். என் கூட இரு, எனக்கு லாங் லைஃப்பை கொடு, எனக்கு புத்தியை கொடு, என் பாவங்களை போக்கு, அதுதான் எல்லாருக்குமே சொல்கிறோம். ஆனால் அர்த்தம் தெரிஞ்சு படிச்சுட்டா சந்தோஷமாக இருக்கும். இது என்ன பண்ணலான்னா, இந்த மந்திரத்தை 3ஆக பிரிச்சுக்கலாம். அப்புறம் அதை அன்வயம் பண்ணி, அன்வயம்னா ரீஅரேஞ்ச், அந்த வேர்டை ரீஅரேஞ்ச் பண்ணி அதுக்கு அர்த்தத்தை பார்க்கலாம். சரியா, இமம் மே வர்ணஸ்ருதி ஹவம் அத்யாச்ச மிருடய த்வாம் அவஸ்யுஹு ஆச்சகே தத்வாயாமி பிரம்மணா வந்தமானஸ் தத் ஆஷாஸ்தே யஜமானோ அவிர்பிஹி அகேடமானோ வருண இஹ போதி உருஷகம்ச மான ஆயுஹு பிரமோஷி யச்சித்திதே விஷோயதா பிரதேவ வர்ணவிருதம் மினிமசி தவி தவி யத்கிஞ்சேதம் வர்ணதைவே ஜனே அபித்ரோகம் மனுஷ்யாஷ்சராமசி அச்சித்தி யத்தவ தர்மா யோபிம மான தஸ்மாத் ஏனசோ தேவரீரிஷக கிதவாசோ யத்ரிரீபுஹு ந தீவி யத்வாகா சத்யம் உதயன்ன வித்ம சர்வாதா விஷ்யசிதிரேவ தேவாதா தே சியாம வருண பிரயாசக. வருண தேவன் ஈவினிங் சாயங்கால கடவுளுக்கு அவரை வேண்டிண்டு இதை 3ஆக பிரிக்கலாம். முதல்ல என்ன பண்ணலாம், இமம் மே வர்ணஸ்ருதி ஹவம் அத்யாச்ச மிருடய த்வாம் அவஸ்யுஹு ஆச்சகே. அன்வயம் ரீஅரேஞ்ச் பண்ணலாம் வேர்டை. முதல்ல வருண தெய்வனே, மே என்னுடைய, இமம் இந்த, ஹவம் வேண்டுகோளை, ஸ்ருதி ஸ்ருணு கேளு, அத்யாச்ச இப்பொழுதே, இதானிம் ஏவ, மிருடைய சுகினம் குரு எங்களை சந்தோஷப்படுத்து, அவஸ்யுஹு பாதுகாப்பை விரும்பும் நான், அவன இச்சுஹு அவஸ்யுஹு துவாம் உன்னை, ஆச்சகே பிரார்த்திக்கிறேன். இப்போ வரண்ட என்ன சொல்கிறோம், எனக்கு பாதுகாப்பு நீ அழி, அதுக்காக உன்னை பிரார்த்தனை பண்ணுகிறேன். 2வது பாட்டு, தத்வாயாமி பிரம்மணா வந்தமானஸ் தத் ஆஷாஸ்தே யஜமானோ ஹவிர்பிஹி அகேடமானோ வருணைக போதி உருஷகும்ச மான ஆயுஹு பிரமோஷி. ரீஅரேஞ்ச் பண்ணலாம். பிரம்மணா வேத மந்திரத்தினால், வந்தமானக உன்னை ஸ்துதி பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள், தத் அந்த எதுக்காண்டி பண்ணிட்டு இருக்கோம், இந்த பாதுகாப்புக்காண்டி, எங்களை பாதுகாத்துக்காண்டி, துவாம் உண்மை, அகம்ங்கிறது நம்ம சப்ளை பண்ணிக்கணும், நான்
யாமி சரணமடைகிறேன். பத்யே எஜமானக இந்த எஜமானன் ஹவிர்பிகி ஹபிஸ் முதலிய திரவியங்கள்னால தத் அந்த யஜ்ய பலத்துக்காண்டி என்ன யஜ்ய பலம் என்ன லாங் லைஃபுக்காண்டி ஆஷாஸ்தே பிரார்த்திக்கிறான். ஹே வருணக வருணனே அகேடமானக கோபமில்லாதவாறு இக இப்பொழுது போதி தெரிஞ்சுக்கோ. என்ன தெரியணும்? மம பிரார்த்தனா என்னுடைய வேண்டுகோளை புரிஞ்சுக்கோ. ஹே இந்த மம பிரார்த்தனாமும் நம்ம சப்ளை பண்ணணும். இதெல்லாம் நம்ம பாஷ்யத்துலேருந்து எடுத்துட்டா தான் புரியும். அப்போ தான் இது ஒட்டும் கரெக்டாக இருக்கும் அர்த்தம். ஹே உருஷகம்ச மிகவும் பாராட்டப்பட்டவனே நக எங்களுடைய ஆயுகு ஆயுளை மா பிரமோஷி குறைத்து விடாதீர்கள். நாங்கள் எதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் எங்கள் ஆயுளை குறைச்சிடாதுங்க. மூணாவது போர்ஷன், இது கொஞ்சம் பெரிய போர்ஷன். யச்சித்திதே விஷூயதா பிரதேவ வர்ணவிருதம் மினிமசி தவி தவி யத் கிஞ்சேதம் வர்ணதைவே ஜனே அபித்ரோகம் மனுஷ்யாஷ் சராமசி அச்சித்தி யத்தவ தர்மா யோபிம மான பானஸ்தஸ்மாத் ஏனசோ தேவரீரிஷக கிதவாசோ யத்ரிரீபுஹு ந தீவி யத்வாகா சத்யம் உதயன்ன வித்ம சர்வாதா விஷ்யசிதிரேவ தேவாதா தே ஸ்யாம வருண பிரயாசக. அன்வயம் ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். வருணதேவ தேவ வருண வருணதேவனே விஷகயதா விவேகமில்லாத மனிதர்களைப் போல தே விரதம் உம்முடைய கர்மாவை உம்முடைய ஆராதனையை தவி தவி தினே தினே தினந்தோறும் எச்சித் தி தே அப்படிங்கிறோம் இல்லையா? இதை பார்த்தோம்னாக்க எப்படின்னாக்க இந்த ஹீங்கிறது தீ ஆயிடுது. இது என்ன பூர்வ சவர்ண சந்தின்னு இருக்குது. ஆக்சுவலி ஹீனா இங்கே சித்தும் ஹீயும் அந்த மீட்டரை ஃபில்அப் பண்ணுறதுக்கு தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிரத்யேகமாக ஒரு அர்த்தம் ஒன்றும் கிடையாது. அப்போ எத் பிரமினிமசினா எந்த கர்மாவை அஜாக்கிரதையாக அனுஷ்டிக்காமல் விட்டு விட்டோமோ அதான் அர்த்தம். இங்கே தேவவர்ண வருணதேவனே தெய்வே ஜனே தேவதைகளின் சமூகத்திற்கு மனுஷியாக கீழ்மனிதர்களாகிய நாங்கள், ஏன்னா நாங்கள் கர்மா ஒழுங்காக பண்ணல, இதம் அபித்ரோகம் இவ்விதமான துரோகத்தை கெடுதலை வஞ்சனையை அச்சித்தி அறியாதவர்களாக நாங்கள் எத்கிஞ்ச எதெல்லாம் சராமசி பண்ணியிருக்கோமோ தவ உம்முடைய தர்மா தர்மத்தை எத் யோபிம எதை நாசம் செய்தோமோ தேவ வருணதேவனே தஸ்மாத் ஏனசகன அந்த பாபத்திலிருந்து நக எங்களை மா ரீரிஷிக ஹிம்சை செய்யாதீர்கள். கிதவாசகன்னு அந்த ஃப்ராடுலண்ட் பீப்புள் எங்கே இருப்பாங்க? அவங்கெல்லாம் ந தீவி அந்த கேம்பிளிங் பண்ணுற இடத்துல இருப்பாங்கல்ல. அப்போ என்ன ஆகும்? எத்னா எந்த பழியை ரிரீபுகு என் மீது சுமத்துகிறார்களோ, ரைட்டா? எத்வா அகா அல்லது எந்த அகான பாப்பானின்னு அர்த்தம். அல்லது எந்த பாவங்களை சத்தியம் உண்மையில் அறிந்து செய்யப்பட்டதோ உத மேலும் எத்னா யானி பாப்பன் எந்த பாபங்கள் ந வித்ம தெரிஞ்சு செய்யறது தெரியாமல் செய்ய எல்லா பாபங்களையும் சர்வாத்தா எல்லா பாபங்களையும் ஷித்திரேவ தூளாக விஷய நீக்கு. நாங்கள் பண்ண பாவங்கள் எல்லாத்தையும் நீக்கு. வருணதேவன்ட்ட கேட்குறோம். தேவ வருண அத்தா அதுக்கப்புறம் என்னாச்சு? தே உங்களுக்கு பிரியமானவர்களாக சியாமக ஆவோமாக. இதோட தாத்பரியம் என்ன? இதோட தாத்பரியம் இதுவரை நாங்கள்லாம் எங்களோட கர்மா ஒழுங்காக பண்ணலைன்னா, ஏன்னா கர்மயோகா பண்ணிட்டா அப்புறம்தான் உபாசன யோகா பண்ணி சித்த சுத்தியை க்ளீன் பண்ணி சித்த ஏகாகிரதை அடைஞ்சு ஞான யோகத்தை அடைஞ்சு ஆனந்தமாக இருக்கணும். அதான் நம்ம பண்ணணும். அது பண்ணாமல் பொருள் சேர்க்க வேண்டியதான். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? அதுலேயே உழன்ட்டு இருந்தால் திரும்ப புனரப்பி ஜனனம் புனரப்பி மனனம் வந்துகிட்டே இருந்துட்டு இந்த இதெல்லாம் இப்போது நான் சொன்னேன் இல்லையா? சந்தியாவந்தனத்தை பண்ணால் என்னெல்லாம் பலன் கிடைக்கிறது? கர்மயோகத்தோட பலன் கிடைக்கிறது, பக்தி யோகத்தோட பலன் கிடைக்கிறது, ஞான யோகத்தை படிக்கிறது, அப்புறம் ராஜயோகத்தோட பலன் கிடைக்கிறது, நல்ல ஆயுள் ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்கிறது. நம்ம இருக்கிற தனியும் நல்ல ஆரோக்கியமாக இருந்து மனசும் உடலும் ரெண்டுமே ஆரோக்கியமாக இருக்கிறது.
வெரி சூன் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் வந்திருக்கு. இந்த ஒவ்வொரு மந்திரத்துக்கும் எந்தெந்த பார்ட்டில், பிரெயினில், மற்ற ஆர்கன்ஸில் என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குது. சி இக்னரன்ஸ். எல்லோரும் ஒரு ஆள் தப்பு பண்ணுறான்னு என்ன அர்த்தம்? தெரிஞ்சே தான் தப்பு பண்ண மாட்டான், அறியாமையினால தான் தப்பு பண்ணுறோம். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஒரு நாள் தான் எனக்கு இது கிடைக்கிறது, ஆனந்தம், சந்தோஷம் கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு அதில் போகிறோம்னாக்க கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அதில் ஆனந்தம் வந்து குறையிறது. அப்புறம் நம்ம நிறைய நாள் கழித்து பார்த்தா ஆனந்தமே இல்லை, துன்பம் வருது. அது இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு லைஃப் டைம் ஆகிடுது. அதனால தான் நம்ம பெரியோர்கள் சொன்னதை எடுத்துட்டு இந்த கர்மங்களெல்லாம் அனுஷ்டானிக்கணும். ஸோ இப்போ இடையில கொஞ்சம் முடியலைன்னா அதுக்காண்டி நம்ம என்ன சொல்கிறோம்? வர்ணதேவன்ட்ட கேட்குறோம், என்னை மன்னிச்சிரு, எங்களை திரும்ப இந்த பாத்துக்கு கொண்டு வா. இது ஒரு டிசிப்ளின். டெய்லி 3 தடவை சந்தியாவந்தனம் பண்ணுறது வந்து பெரிய டிசிப்ளின். அந்த டிசிப்ளின் வந்தால் நம்மளுக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடைக்கும், நம்மளுக்கு செல்ஃப் எஸ்டீம், நம்ம மேலேயே நம்மளுக்கு மரியாதை கிடைக்கும். நம்ம குழந்தைகள் நம்ம பண்ணுறதை பார்த்து அதுகளும் பண்ணும். நம்மளே பண்ணலன்னா அதை என்ன பண்ணும்? அப்புறம் என்ன ஆகும்னா, நீங்கள் சந்தியாவந்தனம் பண்ணும்போது ஒழுங்காக பண்ணினா ஒரு நாள் கண்டிப்பாக அவங்களுக்கு தோணும், நான் ஏதோ சொல்லிட்டு இருக்கேனே, ரிரி பூகுன்னு இருக்குது, அகான வருது, இதெல்லாம் என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கலாமேன்னு தோணும். அப்போது ஒரு புக்கு வாங்குவள், முதல்ல அர்த்தத்தை கண்டுபிடிப்போம், டோட்டல் அர்த்தத்தை கண்டுபிடிப்போம். அப்புறம் இந்த வேர்டு பை வேர்டு அர்த்தம் கண்டுபிடிக்கலாமே. அப்புறம் சில சமயம் சந்தியெல்லாம் இருக்கிறதுனால அந்த ஹீ வந்து தீ ஆகிடுத்து சொன்னல, எச்சித்திதே, அது எப்படி ஆயிடுச்சுன்னு பார்ப்பேன். இது மாதிரி தான் கற்றுப்போம். நம்ம முள்ள நம்மளே கற்றுக்கலாம். இப்போனா நம்ம லைஃப் டைம் ஃபுல்லாக கற்றுக்கிறது தானே இருக்குது. நம்ம இன்னும் எக்ஸாம் எழுத போகிறதுல டைம் டேபிள் இல்லை. ஒரு சுபாஷத்தை நம்ம சொல்லுவாங்க, கற்றுக்கும் போது நம்ம வந்து எப்போதுமே இருக்க போகிறோங்கிற நம்பரை கற்றுக்கணும். மீன்ஸ் என்ன? கற்றுட்டே இருக்கணும். புதுசாக நம்ம என்னெல்லாம் பற்றுறோம் அறியாமையே அகற்ற வேண்டும். நம்ம எது பண்ணினாலும் அதை பற்றி அறிவு வேண்டும். நம்மளுக்கு அல்டிமேட் அறிவு நான் யாருங்கிறத அறிவு தான். அதை நோக்கி தான் நம்ம போகணும். ஸோ அப்போ இந்த வருண பகவான்கிட்ட எல்லா பகவான்கிட்டையும் என்ன கேட்குறோன்னா, என் உள்ளுக்குள்ளே வந்து என்னோடய புத்தி தெளிவை கொடுத்து, ஏகாகிரதத்தை கொடுத்து, சுத்தத்தை கொடுத்து, ஆத்ம ஞானத்தில் பயஞ்சு நான் யாருங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோ. அப்போ என்ன ஆகும்? ஜீவன் முக்தி கிடைக்கும். அதுக்கு தான் இது. அதுக்கு தான் பூணல் போடுறதே. பூணல் போட்டுட்டு இந்த வேதத்தை படிக்கிறதுக்கு தகுதியை கொடுக்குறதே அதுக்கு தான். ஸோ நம்ம வந்து இது வந்து பெரிய ப்ரிவிலேஜ். இதை வந்து ஒரு பெருமையாக சொல்லிக்கணும். நான் வந்து சந்தியாந்தனம் பண்ணுறேன், எனக்கு சந்தியாந்தனம் பண்ணுற உரிமை இருக்குது. அந்த உரிமையை வந்து அதை வந்து பண்ணினா தானே அந்த உரிமைக்கு ஒரு மதிப்பு, மரியாதை கொடுக்கணும் இல்லையா நம்ம. ஸோ அதனால் சந்தியாந்தனத்தை ஒழுங்காக பண்ணுங்கோ. டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்கோ. இங்கிலீஷில் யாருக்காவது வேணும்னா கேளுங்கோ. இங்கிலீஷில் யாராவது எங்கிட்ட பேசி டவுட் கிளாரிஃபை பண்ணோம்னா கேட்டுங்கோ. ஸோ நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய புக்ஸ் இருக்குது, அதை வாங்கி படிங்க. இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழில் இருக்குது. ஒரு இன்சிடென்டலாக ஆகிறதுக்கு சான்ஸ் என்னன்னாக்கா, ஒரு சான்ஸ்கிரிட் கற்றுக்கணும்னு கூட ஆசை வரும். சின்ன சந்தி சமாசங்கள் கற்றுண்டா போதும். ரொம்ப வந்து எல்லா வியாக்கரணத்தில் எல்லா பாதஞ்சலியா இவரோட நம்ம எல்லா பாணினியோட எல்லா சூத்திரத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் சான்ஸ்கிரிட் கற்றுக்கணும்னு ஒரு ஆசை வரும். தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி சின்ன விஷயங்கள், பதங்கள் வயசு அர்த்தத்தை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நன்றி. இதோட இந்த கொஸ்டின் ஆன்சர் முதல்ல எல்லா சந்தியாவந்தனத்துக்கு ஃபுல்லாக ஸ்லோகத்துக்கும் பிரயோகத்தோட வேர்டு பை வேர்டு மீனிங் கொடுத்துருக்கேன் ராம் இக்னைட்ஸில். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணுங்கோ. எல்லாருக்கும் யாருக்கெல்லாம் வேணுமோ அவளுக்கெல்லாம் அனுப்பி கொடுங்கோ. இது மாதிரி விஷயங்கள் நல்லவருக்கு நிறைய பேருக்கு போட்டோம். அதே ஒரு பெரிய புண்ணியம் நம்ம பண்ணினோம்னாக்க 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினச்சா அதே நம்மளுக்கு நல்ல புண்ணியத்தை கிடைக்கும். ரெண்டாவது, இப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் கேட்டால் அதை பார்த்துட்டு கொஸ்டின் ஆன்சர் கேட்டவாளுக்கு இந்த கொஸ்டின் ஆன்சர் செஷனும் ஒரு 5 செஷன் போட்டிருக்கேன். இதோட முடிச்சுக்கிறேன். இனிமேலும் போஸ்டிங் இருக்கும். அடுத்த போஸ்டிங் என்னன்னு இதுவரை டிசைட் பண்ணல. வெரி சூன் ஐ வில் டிசைட். உங்களுக்கு தெரியும், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. குருப்யோ நமஹ, நமோ நமஹ.